இவர் ஓணும் அவர் ஓணும், அவர் வளர்ந்துருவார், அவர் ஜெயிச்சிருவார் என்றதெல்லாம் கிடையாது. 3 விஷயம். ஒன்று கடவுள், ஒன்று தளபதி, ஒன்று தலையெழுத்து. இது 3 தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். நமக்கு கடவுளும் தளபதியும் நம்முடன் இருக்கும் வரை நாம் எதிலையும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. இன்று வரை ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி தான். அந்த உச்சத்தை விட்டுட்டு தான் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்கள் யாரும் ஊழல் செய்ய விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். எங்ககிட்டலாம் எங்களுக்கு தெரியும். நேத்தே வேலூரில் சொல்லிட்டாரு, முதல்ல உன்னுடைய சொத்து விபரம் என்ன, இப்பத்தியோடைய சொத்து விபரம் என்னன்னு. இப்பயே எங்ககிட்ட தலைவர் உன்னுடைய சொத்து விபரம் என்னன்னு எங்ககிட்டலாம் கேட்டு வாங்கின்னு தான் எங்களுக்கு சீட்டை கொடுப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இருக்கிற சொத்து போதும், நீ வச்சிருக்கிறல்ல அதை வச்சுக்கோ. நீ இனிமேல்பட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்ய வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். இது விளையாட்டு விஷயம் அல்ல, அரசியல். நம்மளை பார்த்து எல்லாரும் இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம அரசியல் தெரியுதோ தெரியலையோ, எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒழுக்கத்தோடு இருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நான் சின்ன வயசில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27-28 வயசு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நான் வெள்ளை சட்டை தைச்சி புதுசாக போட்ட உடனே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கற்பகம் ஹோட்டலுக்கு போனோடனே அந்த ஓனர் ஏஞ்சின்னு வணக்கம் பாடினார். என்னென்ன நான் அடிக்கடிக்கு ஹோட்டலுக்கு வருவோம், அப்போல்லாம் நீ வணக்கம் போல. இல்லைல்லப்பா நீ வெள்ளை சட்டை போட்டுட்டேப்பான்னு. ஓ, வெள்ளை சட்டைக்கு இவ்வளோ மரியாதை இருக்குதா அப்படின்னு நினச்சி அன்னையிலேருந்து நான் வெள்ளை சட்டை போட ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே தலைவர் தளபதி கிட்ட சர்வ சாதாரணமாக கிழிஞ்சி போன சட்டை போட்டிருக்கிறவங்க கூட வந்தாலும் அவங்க கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். அந்த சட்டை என்ன கலரு அது என்னலாம் பார்க்க மாட்டார். ஒழுக்கத்தோடு இருக்கிறான் நம்மளுடைய தோழன், நம்மளுடைய தொண்டை, இவன் தான் நம்மளுடைய உண்மையான தோழன்னு பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.